வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெட்மி 6 ப்ரோ மொபைலுக்கு பேட்ரி எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மொபைலில் பேட்ரி பெருசாகி பேக்டோர் வழியாக வெளியே வந்துருச்சு, அதை நாங்கள் எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. பின்னாடி பேக்டோர் டேமேஜ் ஆனதிலே தெரியுது அது எவ்வளோ பெருசாக ஊதிருக்கு அப்படின்னு. பேட்ரி ஊதுகிற அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது எப்போதுமே நமக்கு டேஞ்சர் தான். இப்போது சிம் ட்ரை எடுத்துகிட்டு நம்ம பேக்டோரை கழட்டிக்கிடலாம். ஸோ பேக்டோரை கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கழட்டணும். நீங்கள் கழட்டும் போது ஓகே. இப்போ எனக்கு பேக்டோர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மெதுவாக தான் கழட்டுதேன். பட்டன் பக்கம் எப்போதுமே ஓப்பனரை அதிகமாக விட வேண்டாம், இல்லைன்னா சுவிட்ச் ஏதாவது ஃபால்ட் ஆயிரும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெதுவாக கழட்டிக்கோங்க. பாருங்கள், கழட்டியாச்சு. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுனால பேக்டோரை கொஞ்சம் மெதுவாக கவனமாகவே கழட்டுங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்துக்கிடணும். பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எந்த டேமேஜ் இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவையும் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பேட்ரி கனெக்டருக்கு பக்கமே போக முடியும். இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஸ்பிளே லைனு, சிசி போர்ட்லேருந்து வர லைனு, பேட்ரி லைன் 3யுமே இருக்கா பிடிச்சிக்கணும் இந்த ப்ரொடக்ஷன். அதுவும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸுமே இந்த ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஸ்க்ரூ எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ரொடக்ஷனையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் அதை இருக்கிற இடத்த கரெக்டாக பார்த்து அசம்பிள் பண்ணிக்கிடணும். பேட்ரி வரப்போ நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுதான் நம்ம பேட்டரியோட ஸ்டிப்பு. அந்த பேட்ரி ஊதி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஸ்டிப்போட கட்டாயி வந்திருக்குது போல், அவ்வளோ பெருசாக ஊதி இருக்குது. ஸோ நீங்கள் பேட்ரி பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இதில் பேட்ரி இல்லை. நான் இதில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சார்ஜரை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுவோம். பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைல் இப்படி ஆன் ஆகுது. இப்போது இதை சார்ஜரை மட்டும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இதில் சார்ஜ் கனெக்டர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது இது ஆன் ஆகி அப்படியே ஆஃப் ஆகும், ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இது ஏன் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சேன் அப்படின்னா, நீங்கள் பேட்ரி பேட்ரி கனெக்ட் பண்ணுற இடத்துல கனெக்ட் ஆகலை, இல்லை பேட்ரி டேமேஜ் ஆகிட்டு அந்த ஸ்டிப்பு பிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது இப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பேட்ரி கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மொபைலை நீங்கள் ஆன் பண்ணும்போது, அதாவது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணும்போது ரெட்மின்னு அதுக்கு மேலே உள்ளே போகலை, அப்படியே நிற்கி அப்படின்னா அது ஹேங் ஆன் லோகோ, அது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நீங்கள் பேட்ரி கம்ப்ளைண்ட்டையும் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டையும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு நம்ம பேட்ரி வாங்கியாச்சு. அதோட மாடல் PN47. ஸோ நீங்கள் ரெட்மி 6 ப்ரோவோட மாடல் பேட்ரி எடுத்து ரெட்மி 6 ப்ரோவுக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் சேரும். நீங்கள் மற்ற பேட்ரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதோட பிளேஸும் மாறும், ப்ளஸ் மைனஸும் மாறும். ஸோ அது கரெக்டான இடத்துல உட்காராது. அதுக்கு என்ன மாடலோ அந்த மாடலை பார்த்து கரெக்டாக வாங்கி அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது அந்த ப்ரொடக்ஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே கரெக்டாக போடுங்க, அப்படின்னா தான் அதோட டைட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் சின்னதாக கீழே போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள், பேட்டரியை போட்டுட்டு நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணி காட்டுதேன். இப்போ பாருங்கள் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரெட்மி அப்படின்னு நம்ம காட்டுது. அதுக்கப்புறம் தானாகவே ஸ்டார்ட்டாக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிரும், பாயிண்ட்டும் கூட ஆரம்பிச்சிரும். இது பேட்ரி கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது, பேட்ரி இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கும். பாருங்கள், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் பேட்ரி கனெக்டரில் பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் ஏறும், அது மாதிரி பர்சன்டேஜ் காட்டும். பேட்ரி கனெக்டர் கனெக்ட் ஆகலை, பேட்ரி இல்லை அப்படின்னா நம்ம ரெட்மி அப்படின்னு அப்படியே ஆஃப் ஆகும். திரும்ப ரெட்மி அப்படியே ஆஃப் ஆகும். இது இந்த மொபைலுக்கு தான் மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா பிராண்ட் மொபைலுக்குமே பேட்ரி கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சார்ஜு கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லோகோ ஆஃப் ஆகும். ஸோ நம்ம பேட்டரியை மாற்றும் போது இதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இப்போது நம்ம ப்ரொடக்ஷனை அதோட ப்ளேஸ் பண்ணிடலாம். இது எல்லா ஸ்க்ரூவுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் டோரை போட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெட்மி 6 ப்ரோ மொபைலுக்கு இப்படி தான் நம்ம பேட்ரி மாற்றணும். இது 6 ப்ரோ மட்டும் இல்லை, பழைய மாடல் ரெட்மி எல்லாமே, விவோ, ஓப்போ எல்லாமே பேட்ரி மாற்றுறது ரொம்ப ஈஸி. புது மாடலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த பேட்ரி எடுத்து அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய மாடல் ஃபுல்லாகவே பேட்ரி மாற்றுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம டோரை போடும்போது அந்த பட்டன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ பட்டனை கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரெட்மி செல்லுக்கு எப்படி பேட்ரி மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் வீடியோஸ், ஹோம் தேட்டர், ஆம்பிளிஃபையர், ஹோம் அப்ளையன்ஸோட சர்வீஸ்லாம் பழகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை சொல்லுங்கள். அவங்களும் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.